வாக்குத்தத்தம் உன்னுடையது. அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளில் உனக்கு ஒரு நற்செய்தி இருக்கிறது. நீ வாழும் இந்த உலகத்தில் பரபரப்புகளின் மத்தியில் ஒரு சோகம், சமாதான குறைவு, பதற்றம் உன் வாழ்வில் இருக்கிறது. எப்போதும் உனக்கு இருக்கிற சூழ்நிலையை நினைத்து கவலைப்படுகிறாய். அதை குறித்து கலங்குகிறாய். என்ன செய்ய போகிறேன், எப்படி இருக்க போகிறேன், என்னுடைய எதிர்காலம் என்ன என்ற உன்னுடைய கேள்விகள் உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. அதிலிருந்து நீ மீண்டு வர வேண்டுமானால் உனக்கு ஒரு நம்பிக்கை தேவை. பவுலைப் போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உன் வாழ்விலும் என்னை நீ முழுமையாக நம்பி என்னையே சார்ந்து கொள்ள வேண்டும். என்னை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். என்னுடைய வல்லமையை நீ நம்ப வேண்டும். நான் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். நான் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று நீ நம்புவாயானால் உன் வாழ்வில் இருக்கிற எல்லா பதற்றங்களும் மாறும். அற்புதங்கள் நடக்கும். நன்மைகளை நீ காண்பாய். சமாதானம் உன் வாழ்க்கையில் நிலை கொண்டிருக்கும். எதுவும் உன்னை பயமுறுத்த முடியாது. பதற மாட்டாய். ஆதார வசனம்: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். ஏசாயா 23:3.